மாம்பழ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ரீசெண்டா 2 கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியன் மேங்கோஸ் பேன் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஜப்பான், இன்னொரு வந்து நேபாள். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேங்கோஸ் ப்ரிசர்வ் பண்றதுக்காக நம்ம அதிகமா கெமிக்கல் யூஸ் பண்றோம், தென் பெஸ்டிசைட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணு இந்த கால்சியம் கார்பைட். இந்த கால்சியம் கார்பைட் வந்து மாம்பழத்தை வந்து ஈஸியா எல்லோ கலர்ல கொண்டு வந்து அது பழுக்க வைக்கும். ஆக்சுவலி இது வந்து இல்லீகல். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெமன் எடுத்து ஆஃபா கட் பண்ணி நம்ம சாப்பிடுற மாம்பழத்தை எடுத்தது அதோட டிப்ல வந்துட்டு தேய்ச்சி 10 செகண்ட் தேய்ச்சிங்கன்னா கலர் மாறுது, அதாவது பர்பிளிஷ் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து கால்சியம் கார்பைட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இன்கேஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம சாப்பிடலாம். இப்போது காலத்தின் மாற்றத்தினால் நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோவில் கால்சியம் கார்பைடு லிக்விடில் வந்துருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியில் இருந்த தொன்று தொட்டே பழங்களை பழுக்க வைக்க அந்த வியாபாரிகள் செய்யும் ஒரு தந்திரம் என்னவென்றால் கார்பைடு கல்லுன்னுவாங்க. கார்பைடு கல்லுன்னா இந்த வெல்டிங், அதாவது கேஸ் வெல்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க பயன்படுத்தும் அந்த கல்லை எடுத்தும் போய் ஒரு மூடிய ரூமில் மாங்காவை எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு கார்பைடு கல்லை, அதாவது இந்த வெல்டிங் கேஸ் வெல்ட் பண்ணுற வேண்டிய கல்லை தூக்கி உள்ளே போட்டு விட்ருவாங்க. இந்த கல்லுங்களை மூட்டை கட்டி திக்கு மூலமாக அங்கங்கே போட்டுருவாங்க. ஒரு மறுநாள் போயிட்டு அது ஒரு 24 ஹவர்ஸ் கணக்கு வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா காய்களும் பழங்களாக பழுத்து இருக்கும். இதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் மாம்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு ½ அன் ஹவரோ அதை ஒரு தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணியில் மாம்பழத்தை முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டா அதனுடைய கார்போஹைட்ரேட்டினுடைய கல்லினுடைய வீரியம் குறையும். இது முற்றிலுமாக சரியாகும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. வீரியம் குறையும், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் உபாதைகள் இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஒரு லைக் போட்டுருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறீங்க, அதனால முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பேர்ல ஐக்கான வந்து ஆன் பண்ணிக்கங்க. கமெண்ட்ல பிஜி டிவி சூப்பர்னு டைப் பண்ணுங்க.